என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 59வது அதிகாரத்தில் 16வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படி கர்த்தரை துதித்து பாடுகிறார். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை புகழுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தாவீது கர்த்தரை துதித்து பாடுகிறார். இதில் என்ன பெருசாக இருக்குது? நாம் கூட துதிக்கிறது இல்லையா? ஏன், நான் கூட தான் துதிப்பேன். நிறைய சமயத்தில் காலையில் எழுந்திரிச்சு நிறைய பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம், உண்மைதான். நாம் அனைவரும் பல வேளைகளில் பல சமயங்களில் துதித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் தாவீது எந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதித்தார் என்பது தான் மிக முக்கியம். சவுலானவன் ஏவலாட்களை அனுப்பி தாவீதை கொல்லும்படிக்கு ஒரு கைத்தேர்ந்த ஒரு கூட்டத்தை அனுப்பின அந்த வேளையில் தாவீது கர்த்தரை துதித்து பாடுவதை நாம் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், துதிக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். எல்லாம் சுமூகமாக இருக்கும் பொழுது, எல்லா பக்கத்துலையும் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது, அல்லது உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைத்த உடனே, நீங்கள் விரும்பினது நடந்த உடனே நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுவீங்க. நல்லது தான். ஆனால் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிற சமயத்தில் கர்த்தரை துதிப்பது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் பாதகமாக இருக்கிற சமயத்தில் எத்தனை பேர் கர்த்தரை துதித்து பாடுவார்கள்? தன்னை சுற்றி ஒரு திரள் கூட்டம் தன்னுடைய அடிச்சுவடுகளை தேடிக்கொண்டு வருகிறது. தன் பிராணனை வாங்குவதற்காக கைத்தேர்ந்த மனிதர்களை சவுல் ஏவி அனுப்பியிருக்கிறான் என்பதையெல்லாம் தெரிந்தும், நானும் உடைய வல்லமையை பாடுவேன், காலையிலே உடைய கிருபையை புகழுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடினமான பாதையின் வழியாய் கடந்து போகிற சமயத்திலும் கர்த்தரை துதித்து பாடுங்கள், ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூடவே இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.